ஹாய் டியூட்ஸ், மிஸ்டர் பீட்ஸ் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பீங்க. அவர் யூடியூப் சேனலில் போகிற வீடியோ எல்லாமே வந்து ஃபேக், பித்தலாட்டம், அப்புறம் வந்து ஸ்கிரிப்டட் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி தான் அவர் வந்து வீடியோ போடுறாரு. அங்கே விளாட்ற கேம் வந்து உண்மையிலுமே அவங்க கேம் விளாட்லாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லலை. அவர் இதுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாய், அவர் கம்பெனியில் மிஸ்டர் பீட்ஸ்ன்றது யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது. அவர் கீழே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. அது சாக்லேட் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வந்து அவர் கீழே ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் டிஷர்ட்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. யூடியூப் வந்து சைடாக தான் பார்த்துட்டு இருக்காரு, சரிங்களா? அப்படியாப்பட்ட அந்த யூடியூப் சேனலில் 309 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு மிகப்பெரிய சேனல், நம்பர் 1 சேனல், இந்த வேர்ல்டுலேயே வந்து நம்பர் 1 சேனல் மிஸ்டர் பீட்ஸ். அந்த கம்பெனி எம்ப்ளாயி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் விட்டு வெளியே வந்துட்டாருங்க. அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மிஸ்டர் பீட்ஸை பற்றி முழுக்க முழுக்க புட்டு வச்சிருக்காருங்க. அவர் வந்து எல்லாமே வந்து ஃபேக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பணம் கொடுக்கறது கூட ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மிஸ்டர் பீட்ஸோட ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கே வந்து அது வந்து ரொம்ப வந்து கடுப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னை திட்டுவீங்க. பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார்ல, ஐ திங்க் வந்து ஒரு 1 hour வீடியோ மேலே வீடியோ போட்டிருப்பாரு. டீட்டெயிலாக ஒவ்வொரு இது அவர் என்னென்ன பண்ணி வந்து வீடியோ மேக் பண்ணுறாரு, பணம் வந்து எப்படி கொடுக்குறாரு, அங்கே வர பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துங்க. கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். என்ன இங்கே மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். 2015 மிஸ்டர் பீட்ஸ் கேமிங் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறார், சரிங்களா? மிஸ்டர் பீட்ஸ் சேனல் இவர் தான். மிஸ்டர் பீட்ஸ் கேமிங் சேனல் அவர் தான். ஏன் வந்து கேமிங் சேனல் ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ தாங்க ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் வந்து ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து கேம்ஸ்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதுவும் வந்து இன்டோர் கேம்ஸ், அதுவும் மொபைலில் கேம்ஸ் சொல்லணும்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் அங்கே தருவாங்க. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நெட் சென்டர் போய்ட்டு கேம் விளாடுவோம் தெரியுமா, WWE கேம், இந்த மாதிரி நிறைய கேம், அது எல்லாமே வந்து அங்கேயே வந்து ஃபேமஸ் ஆச்சு. GTA Vice City இன்க்ளூடிங். ஸோ கேமிங் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? இவரும் இவரோட ஃப்ரெண்டாக. இவர் பேர் வந்து ஜிம்மி. மிஸ்டர் பீட்ஸ்னா தெரியும், ஜிம்மின்றது இவரோட உண்மையான நேம். ஜிம்மியும் அபக்ரிஸ் டைசன், இவங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. எப்படியா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா, இவங்களுக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியும், இவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியும். அந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு 2015 மிஸ்டர் பீட்ஸ் கேமிங் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? ஆரம்பித்த உடனே வந்து நிறைய வரவேற்பு வருதுங்க, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் பீட்ஸ்ன்ற ஒரு சேனல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வந்து கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காருனால நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி அங்கே வந்து நிறைய பேர் வந்து கேமிங் சேனல் பார்ப்பாங்க. பிகாஸ் அங்கே வந்து கேமிங்ஸ் அடிக்ஷன் ஃபாரின் கண்ட்ரீஸில். இந்த மாதிரி சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து அடல்ட் ஏஜ்லேருந்து கம்மியான ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தான் இவங்க சேனல் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் த ரீசன் எல்லாமே வந்து சின்ன பசங்க தான் வந்து கேம் விளையாடுவாங்க. இந்த சமயத்தில் வந்து அபக்ரிஸ் டைசனுக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ட்விட்டர்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இதை வந்து அபக்ரிஸ் டைசன் வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை வச்சு நம்ம வந்து இவங்களை வச்சு நம்ம வந்து சேனலை வந்து க்ரோத் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. இவரும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, போக 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 ரொம்ப வந்து பேடாக போகுதுங்க. அதாவது செக்ஸ்டிங் போகுது, அதாவது செக்ஸ் சேட் போகுது, அதுக்கப்புறம் வந்து அடல்ட் சேட்டு போகுது. அதுவும் மைனர் மீன்ஸ் 18 வயசு கீழே இருக்க பசங்களுக்கு இவர் வந்து தப்பாக மெசேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து வழக்கமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது 2015 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதோட இன்சிடென்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2023 அபக்ரிஸ் டைசன் வந்து மிஸ்டர் பீட்ஸ் கேமிங்கில் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஒரு பார்ட்னர், சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் பார்ட்னர்லேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அபக்ரிஸ் டைசன் வந்து ஒரு பாய், சரிங்களா? சைல்டுஹுட் ஃப்ரெண்டு பாய். ஆனால் 2023 இவர் வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இவர் வந்து ஒரு பொண்ணாக மாற்றிட்டார். அதாவது ஒரு பையனாக இருந்து ஒரு பொண்ணாக மாறிட்டாங்க. சிம்பிளாக சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர். இவர் வந்து ஜெனட்டிக்காக மாறினார்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வந்து பொண்ணாக மாறணும்னு சொல்லிட்டு பொண்ணாக மாறிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த அபக்ரிஸ் டைசன் இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து கல்யாணம் 2 பசங்க வேற இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து கேர்ளாக மாறிட்டாங்க. இது வந்து 2023 நடக்குது. இதை பார்த்த உடனே அப்பயும் வந்து மிஸ்டர் பீட்ஸ் மேலே நிறைய கேள்வி ஏற்பட்டது. எப்படி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட நீங்கள் வந்து சேனல் வச்சிருக்கீங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு சொன்ன உடனே 2023 அதாவது இவர் சேனல் விட்டு வெளியே வந்துட்டார். இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த விஷயம், அதாவது இவர் தப்பு பண்ணது எல்லாமே வந்து மிஸ்டர் பீட்ஸுக்கு தெரியாதான், அதாவது ஜிம்மின்றவருக்கு தெரியாதான். யாரு? அபக்ரிஸ் டைசன் வந்து சின்ன பசங்களோட செக் சாட்டிங் பண்ணது, அடல்ட் சாட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து தப்பான இது பண்ணது, அவரோட சேனலை வந்து மேனிப்புலேட் பண்ணி இவ்வளோ விஷயத்தெல்லாம் பண்ணது எதுவுமே வந்து மிஸ்டர் பீட்ஸுக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருந்திருக்காரு. இதுதான் வந்து மக்களுடைய வந்து கடுப்பு ஏற்றிருச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தவங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவர் பண்ணுற விஷயம் இவருக்கு தெரியாதான். அதுவும் மிஸ்டர் பீட்ஸ் கேமிங் சேனலில் இவர் ஒன் ஆஃப் த அதாவது ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிற CEO லெவலுக்கு இருந்த ஒரு ஆள் பண்ணுறது மிஸ்டர் பீட்ஸுக்கு தெரியாதான். இதனால மக்கள் வந்து கடுப்பாயிட்டு பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவர் மேலே வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இதெல்லாம் தெரிஞ்ச உடனே வந்து அந்த கம்பெனிலேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து வெளியே வந்துட்டார் சரிங்களா. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வந்து அந்த வீடியோ வந்து 1 hour மேலே இருக்குங்க அந்த வீடியோ. அந்த வீடியோவில் வந்து மிஸ்டர் பீட்ஸ் வந்து எப்படி வந்து வீடியோ எடுக்கிறாரு, அவர் வந்து உண்மையாக வந்து ஷூட்டிங் பண்ணுறாரா இல்லை வந்து சிஜிஎஃப் பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து மறைக்கிறாரா, அப்புறம் அந்த பார்ட்டிசிபெண்ட்லாம் இருக்காங்களா அவங்களாம் யார், எப்போ எங்கேருந்து வராங்க, 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மணி வந்து எப்படி வருது, இந்த மணிக்காக இவங்க வந்து உயிரை கொடுத்து வந்து இந்த கேம் விளாட்றாங்களா. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் பீட்ஸ் வந்து இன்னொரு மெயினாக ஒன்று பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா கிவ்அவே பண்ணுவாங்க. இப்போ நிறைய யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்களேன், கிவ்அவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வரும், அதுக்கப்புறம் வந்து லைக் வரும், அதுக்கப்புறம் வந்து நிறைய இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிவ்அவேன்ற ஒரு இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி மிஸ்டர் பீட்ஸ் வந்து ஒரு கிவ்அவேல அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து புட்டு புட்டு வச்சிருக்காரு. அந்த கிவ்அவே பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ அவர் வீடியோ மேக் பண்ணுறாரு, அதெல்லாம் உண்மையான்றதை கண்டிப்பாக இதில் பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வீடியோ எல்லாமே வந்து எப்படி மேக் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இது மாதிரி தான் சிஜிஎஃப் மாதிரி எடிட் பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணுறாங்களாம். அதுவும் இதில் பார்ட்டிசிபெண்ட்லாம் இருக்குல்ல, இந்த மிஸ்டர் பீட்ஸ் சேனல் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்களா, ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா 1 vs 100 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓல்டு விஸ் யங்கர் இந்த மாதிரி ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு வந்து அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ $1 million அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன், இல்லை வந்து $8 lakhs வந்து ப்ரைஸ் கொடுப்பேன், இல்லை வந்து $5 lakhs ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அவர் ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்ணுறாரு. இப்படியே அவர் வீடியோ மேக் பண்ணுறாருல, அதில் வர பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மிஸ்டர் பீட்ஸ் கம்பெனியோட சீக்ரெட் எம்ப்ளாயி. இப்போ நீங்கள் ஒரு டிசிஎஸ் கம்பெனியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிசிஎஸ் கம்பெனியில் வந்து எம்ப்ளாயி உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அந்த மாதிரி மிஸ்டர் பீட்ஸில் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் நமக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்க மாட்டோம். இதில் இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 பேர்த்தில் ஒரு 20 பேர் வந்து இந்த தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, அதாவது வெளியாட்களாக இருக்கும் சரிங்களா. மீதி இருக்க 80 பேர் எல்லாமே வந்து அவர் கூட வேலை செய்கிற எம்ப்ளாயிஸை தான் கொண்டு வந்து அவர் கேமே விளையாட வைக்கிறாரு. இந்த பணம் கூட அந்த எம்ப்ளாயிஸ் இருக்காருல்ல, அவரு தான் ஜெயிப்பாங்களாம். மற்ற 20 பேர் அந்த 10 பேர்த்த கூப்பிட்டு வராங்களோ தெரியாதவங்க, அவங்களால ஜெயிக்கவே முடியாது, அவங்க வந்து வெளியே தள்ளிடுவாங்க. பிகாஸ் இதுதான் ஸ்கிரிப்டட் ஷோவே. அதுக்கு தெளிவாக வந்து அவரோட யூடியூப் அந்த வீடியோலேயே இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த மணி இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த மணி வந்து எப்படின்னா இவருக்கு தான் வருது. அவர் கொடுக்குற மணி அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு தான் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து மணி கொடுக்குறாருன்றதும் அதுவும் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த கூட்டு வரது எல்லாமே வந்து அவரோட எம்ப்ளாயி, அவர்கிட்ட மணி போச்சுன்னா திரும்பி வந்து அவருக்கு தானே வரும். ஸோ இந்த மணி வந்து அவர் வந்து கொடுக்கறது இல்லை யாருக்கும். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைபரை வச்சு நான் வந்து கேம் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க கூட வேலை செய்கிற எம்ப்ளாயி தான். அதாவது ஒரு 4-5 பேர்த்த மட்டும் தான் கூப்பிட்டு வருவாராம், வேற ஒரு சப்ஸ்கிரைபர் 4-5 பேர்த்த தான் வந்து கூப்பிட்டு வராராம். ஆனால் அவங்களை வந்து வெளியே துரத்திட்டு வரான். ஒரு 2வது கேமில் 3வது கேமில் வந்து வெளியே துரத்திட்டு வரான். அந்த மணியும் அவருக்கு தான் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி. இப்போ அந்த கிவ்அவேல வந்து இவர் வந்து எவ்வளோ கிவ்அவே கொடுத்துருக்காருன்ற நமக்கு பேச்சே கிடையாது. கிவ்அவே வந்து தரதில்லையா, அது வேற விஷயம். அந்த மிஸ்டர் பீட்ஸில் ஒரு லைவ் வீடியோவில் கிவ்அவே கொடுத்துருக்காருங்க. ஒரு 2 இயருக்கு முன்னாடி சரிங்களா, 2 இயரோ ஒரு 1 year 6 months முன்னாடி வந்து லைவ் வீடியோவில் கிவ்அவே கொடுத்துருக்காரு. அந்த கிவ்அவேல எப்படின்னா டிஷர்ட், அதாவது அவரோட பிரிண்ட் போட்ட டிஷர்ட்டு, அவர் சைன் பண்ண டிஷர்ட்டை ஒரு 3 minutesக்குள்ள நீங்கள் எத்தனை பேர் வாங்குறீங்களோ உங்களுக்கு அந்த டிஷர்ட் வந்து $45. நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே வாங்குறீங்களோ உங்களுக்கு இந்த டிஷர்ட் ப்ளஸ் $100 வந்து நான் ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ் வீடியோவில் கிவ்அவே கொடுத்துருக்காரு. அந்த லைவ் வீடியோவில் வந்து அந்த டிஷர்ட் வந்து யார் திரும்ப சைன் போடுறாரு, அவர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவரு தான் வந்து இந்த சைன் பண்ணி அந்த கிவ்அவேல வந்து கொடுக்குது. அதுவும் லைவ்ல வந்து பிச்சுக்கிட்டு போதுங்க. அதாவது டிஷர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000, 2000, 5000க்கு மேலே அந்த டிஷர்ட் வந்து சேல் ஆயிருது வித்தின் ஒரு 3 to 6 minutesக்குள்ள. அந்த கிவ்அவேல வந்து அந்த $100 தந்தாரான்னு கேட்டீங்கன்னா அது தரல. இதையும் வந்து அந்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டிஷர்ட்டை வாங்கினவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து அவர் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. மேனிப்புலேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயம் சொன்னால் தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறும், அதாவது நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி தான் வந்து அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட எம்ப்ளாயி வந்து சொல்கிறாரு. பட் இதையும் நான் வந்து வீடியோ பார்த்தேங்க சரிங்களா. நானும் வந்து ஒரு வீடியோ நான் நான் பார்ப்பேன். மறக்காமனா எப்பயாவது தோணுச்சுன்னா நான் பார்ப்பேன். அந்த வீடியோவில் எனக்கு வந்து சின்னதாக வந்து டவுட் ஏற்பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி செகண்டில் எப்படி வந்து அவரால் முடிக்க முடியாது, எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க, சினிமாவில் வர மாதிரியே வந்து எப்படி வந்து கடைசி அந்த 0.0/ வந்து 0.1 secondsக்குள்ளே அந்த கண்டென்டரை வந்து வின் பண்ணுறாங்க. அதுவும் அந்த கண்டென்டர் யாருன்னு கேட்டீங்க, கண்டஸ்டன்ட் வந்து எல்லாருமே வந்து இவங்களோட சீக்ரெட் எம்ப்ளாயி தான். இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, இவருக்கு யாருன்னு தெரியலனா, யாருமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இவர்கிட்ட இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே வந்து அதில் விட்டுருவாராம். அவங்கள ஜெயிக்க வைப்பாராம். ஜெயிச்சு வச்சுட்டு அந்த காசை கொடுத்துட்டு இவர் வாங்கிக்கு வரான். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி இவர் வந்து இந்த வீடியோவில் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோவில் வந்து ஒரே பிளேயர்ஸே வந்து இவர் வந்து விளையாட வைப்பாராம். அதாவது ஒரே மாதிரி, அதாவது ஒரே பிளேயர்ஸ்னால் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா
அவரே வந்து இன்னொரு வீடியோவில் வருவார், அவர் வந்து இன்னொரு வீடியோவில் வருவார். இந்த மாதிரி ரொட்டேஷன் மூலயமா தான் அவர் வந்து வீடியோ மேக் பண்ணுறாரு. அதை வச்சு இவர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பாரியம் எல்லாமே வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி வந்து சொல்லியிருக்காரு. அந்த எம்ப்ளாயி வந்து சொன்னது எல்லாமே வந்து முழுக்க 100% உண்மை. எனக்கு கேட்டீங்கன்னா அவர் எவிடன்ஸோட தான் பண்ணியிருக்காரு. இதில் மிக முக்கியமான அந்த கிவ்அவேல தான் வந்து மிஸ்டர் பீட்ஸ் வந்து நமக்கே வந்து கேள்விக்குறி ஏற்படுது. நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ கூட நீங்கள் போய் மிஸ்டர் பீட்ஸோட சேனலோட வீடியோ பாருங்களேன், நமக்கே வந்து ஒரு சில டவுட் வரும். எப்படி இந்த செகண்ட்ஸ் கூட ஒரு ஜெயிக்கிறாரு? அதே மாதிரி வந்து ஒரே ஆளே 2-3 மேட்ச் வந்து வின் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கேள்விகள் எழுப்பப்படுது. இதே கேள்வியை தான் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. மிஸ்டர் பீட்ஸ் வந்து பொய் சொல்கிறாரு, அவர் வீடியோ எல்லாமே வந்து பொய் 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 அப்படின்னுச்சு. ஆக்சுவலாக மிஸ்டர் பீட்ஸ் வந்து எனக்கும் வந்து ஃபேவரட். பிகாஸ் வந்து கிராஷில் இருந்தால் அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. நம்பர் 1 யூடியூப் சேனலுங்க, சோலோ கிரியேட்டர். நீங்கள் வந்து கார்பரேட் கிரியேட்டர் எடுத்துக்கோங்களேன். கார்பரேட் கிரியேட்டர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, சோனி மியூசிக் எடுத்துக்கலாம், இல்லை டி சீரிஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சோலோ கிரியேட்டரில் வர கார்பரேட். இவங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க. சோலோ கிரியேட்டர் 2013 தான் இவர் வந்து சேனல் ஆரம்பிக்கிறாரு. 2 சேனல் ஆரம்பிக்கிறாரு. தனியாக ஆரம்பித்த சேனல் இன்றைக்கி வந்து அது வந்து கார்பரேட்டாக தான் இருக்குது. சரிங்களா? அதாவது மிஸ்டர் பீட்ஸ்ன்றது ஒரு கார்பரேட்டாக தான் மாறிடுச்சு. இவர் மக்களை வந்து இவ்வளோ தூரம் நம்ப வச்சு அவர் வீடியோ வந்து இது பண்ணுறாருன்னு தான் இப்போ ஒரு கேள்விக்குறி. இது இல்லாமல் இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கீழே வந்து ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்குது. சாக்லேட் கம்பெனினா அவர் வந்து இப்போ இது பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து விற்கிறாரு. ஸ்டார்டிங்கில் அந்த சாக்லேட் வந்து நல்லா இருந்ததாங்க. அதாவது நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்தால் உடலுக்கு வந்து ஹெல்த்தாகவும் இருந்தது. இப்போ ஒரு 1 இயராக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சுகர்ஸ் ஆட் பண்ணுறாராம். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ சுகர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சுகர் லெவல் ஹையாக வரையுமே வந்து அந்த சாக்லேட் வந்து சுகர்ஸ் மட்டும்தான் இருக்குது. முன்ன இருந்த மாதிரி அந்த சாக்லேட்டில் வந்து டேஸ்ட் இல்லை, ஹெல்த்தியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த சாக்லேட் வந்து ரொம்ப ரேட். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் பீட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபேக். அதாவது நான் இப்போ எனக்கு மேலே சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே வந்து யாரும் நம்பாதீங்க. அதை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூவ் பண்ணி அவர் வந்து இல்லைன்னு நிரூபித்தா மட்டும்தான் வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. இல்லைனா நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வந்து மிஸ்டர் பீட்ஸோட இது கவுண்ட் குறையுது. சரிங்களா? சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறைஞ்சிட்டு தான் வருது. முன்னைக்கும் வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்புறம் வந்து வியூவர்ஸும் குறைஞ்சிட்டு வராங்க இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்த உடனே. ஸோ மிஸ்டர் பீட்ஸ் இதை வந்து பீட் பண்ணி ரிட்டன் வந்து வருவாரா வரமாட்டான்றது அவர் கையில் தான் இருக்குது. நம்ம அதாவது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நான் வந்து மிஸ்டர் பீட்ஸ்க்கு வந்து நான் வந்து தப்பாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணல. அவர் இது விஷயம்லாம் பண்ணியிருக்காரு, அதை தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை கருத்து நன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வீடியோ போட்டிருக்காருல, அவர் எக்ஸ் எம்ப்ளாயி வந்து வீடியோ போட்டிருக்காருல, ஸோ அதுவும் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் திட்டுவீங்க, நிறைய பேர் வந்து மிஸ்டர் பீட்ஸ் ஃபேன் வந்து நிறைய பேர் நீங்கள் திட்டுவீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.